ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഭാഗവത മാഹാത്മ്യം ஸ்ரீ ஸ்கந்த புராணத்துல மானசகண்டம் அப்படிங்கிற போர்ஷன்ல தேவி பாகவத மாகாத்மியத்துல இருக்கிற 5 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் அத்தியாயத்துல தேவி பாகவத சிரவணத்தால கிடைக்கிற பெனிஃபிட், தேவி பாகவத பாராயண விதிகள், எதெல்லாம் மாசம் எதெல்லாம் திதியில சொல்லணும் கேட்கணும் இதெல்லாம் நமக்கு பார்த்தோம். பரீட்சித்துக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு தேவி பாகவதம் காரணமாச்சு. ஸ்ரீசுக பிரம்மர்ஷியோடு ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல பரீட்சித்த தட்சகன் கடிக்கிறதும் பிரம்ம பிராப்தி அடையறதையும் சொல்லிட்டாக்கும் நிப்பாட்டுறது. பரீட்சித்தோடு புத்திரனான ஜனமேஜயனுக்கு மனசுக்கு சங்கடம் வருது. அபமிருத்யுவாக்குமே குடும்பத்துல சம்பவிச்சிருக்கு. இதுக்கு என்னவாக்கும் ஒரு பிரதிவிதி செய்ய முடியும், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம ஜனமேஜயன் சர்ப்பசத்திரமாக்கும் முதல்ல நடத்தினது. தட்சகன் அப்படிங்கிற ஒரு சர்ப்பமாக்குமே தன்னோட அப்பாவை கடிச்சது. அதனால இந்த எல்லா சர்ப்பங்கள் கிட்டையும் கோபம் வந்தது. தவறுகளே பண்ணாத சர்ப்பங்களும் அதுல பலியாச்சு. சர்ப்பங்கள் எல்லாம் சர்ப்பபலியில பயந்து போயிட்டா. சர்ப்பபலி சொன்னா அந்த ஹோமகுண்டத்துல சர்ப்பங்கள் எல்லாம் மந்திரோச்சாரண பலத்தால தன்னால வந்து விழும். அப்படி நிறைய சர்ப்பங்கள் இல்லாம போச்சு. தட்சகனை மாத்திரம் காண்றதுக்கு இல்லை. அந்த டைம்லயாக்கும் அங்க வேதவியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட சர்ப்பசத்திரத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு சொல்றது. உன்னோட அப்பாவுக்கு சத்கதி கிடைக்கிறதுக்கு இது பரிகாரம் இல்லை. நிரபராதிகளான எத்தனையோ சர்ப்பங்கள் இதுல பலியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 நாளைக்கு நவாகமாயிட்டு வேதவியாச மகர்ஷி சொமேதையா தேவி பாகவதத்தை சொல்லி கேட்க வைக்கிறார். தேவி பாகவத சிரவணத்தால அது முடியற நாளைக்கு, நவாகம் முடியற நாளைக்கு பரீட்சித்தோடு ஆத்மா திவ்ய தேஜஸ் ஆயிட்டு மாறிட்டு தேவியில லயிச்சுது அப்படிங்கறதையாக்கும் நம்ம முதல் சாப்டர்ல பார்த்தோம். இந்த 2வது பாகவத மாகாத்மிய அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, தேவி பாகவதம் ஆரெல்லாம் காது கொடுத்து கேட்கிறாளோ, ஆரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு உண்டாகிற எல்லா விதமான அபவாதங்களையும் இந்த தேவி பாகவதம் இல்லாம பண்ணிடும். அபவாதம் அப்படின்னாக்கா தவறு செய்யாம கேட்கிற பழி. அது மட்டும் இல்லை, காணாம போனவா திரும்ப வந்துடுவா. ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அந்த பொருள் திரும்ப கிடைக்கும். இப்படி எல்லாமாக்கும் சொல்லப்படுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டு ஸ்ரீகிருஷ்ணனோடு அப்பாவான வசுதேவர் நவாகமாயிட்டு 9 நாளைக்கு தேவி பாகவதம் கேட்டோன ஆன் த ஸ்பாட்
அந்த முடியற யஜ்ஞம் முடியற அன்னைக்கு பிராமணாலெல்லாம் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த நொடியில க்ஷண நேரத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அங்க வந்து சேர்றார். காணாம போய் கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் எங்கேயுமே தெரியாம தவிச்சுட்டு இருந்தார் வசுதேவன். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சந்தோஷப்படுறார். வசுதேவர் தேவி பாகவதத்தோட மகிமைய எடுத்து சொல்றதுக்கு இந்த கதைய இந்த அத்தியாயத்துல எடுத்து சொல்றான். ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜித்தோடு தம்பியான பிரசேனனை தேடிட்டு போகவாக்கும் செஞ்சது வனத்துக்கு. എന്നിട്ട് கொஞ்ச நாளைக்கு திரும்ப வரல. അതിലെയാക്കും എല്ലാരും பயந்து போயிட்டா. அதையாக்கும் നമ്മൾ பார்க்கிறோம். രണ്ടാவது அத்தியாயம் ഋഷയാ ഊജു. ശ്ലോകം 1. വാസുദേവോ മഹാഭാഗ കഥം പുത്രമവാപ്തവാൻ പ്രസേന കുത്ര കൃഷ്ണേന ബ്രഹ്മദാന്വേഷിത കഥം. വാസുദേവോ മഹാഭാഗഃ കഥം പുത്രം അവാപ്തവാൻ പ്രസേനഃ കുത്ര കൃഷ്ണേന ബ്രഹ്മദ അന്വേഷിതഃ കഥം. വാസുദേവോ മഹാഭാഗ കഥം പുത്രമവാപ്തവാൻ പ്രസേന കുത്ര കൃഷ്ണേന ബ്രഹ്മദാന്വേഷിത കഥം. புத்திமானாயிருக்கிற சூதா அப்படின்னு சௌனகாதி மகர்ஷிகள் சூதனை கூப்பிடுறா. ரொம்ப பாக்கியசாலியா இருக்கிற வசுதேவருக்கு எப்படியாக்கும் புத்திரனை கிடைச்சது. காணாம போன ஸ்ரீகிருஷ்ணனை திரும்ப கிடைச்சது எப்படி? ஸ்ரீகிருஷ்ணன் பிரசேனனை தேடிண்டு எங்கையெல்லாம் எப்படியெல்லாம் சுற்றி திரிஞ்சு நடந்தார். அதெல்லாம் ஆக்கும் இங்க கேட்கறது. முதல் சாப்டர்ல 44வது ஸ்லோகத்துல தேவி பாகவத மகிமைய எடுத்து சொல்லறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரசேனனை தேடிண்டு போனதையும் கொஞ்ச நாளாயிட்டு திரும்பி வராத்ததையும் வசுதேவர் தேவி பாகவதம் கேட்டு உட்கார்ந்து இருந்ததையும் அந்த தேவி பாகவதத்தோட மகாத்மியத்தால வசுதேவரோடு பிரியபுத்திரனான ஸ்ரீகிருஷ்ணன் வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷிச்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோமே. അതിനോട് ഒരു കണ്ടിന്യൂ ആയിട്ടാക്കും இந்த 2வது அத்தியாயத்துல அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்படுறது. நைமிஷாரண்யத்துல சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் கதை கேட்கறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா. சூதன் கிட்ட அந்த தேவி சரிதத்தை நன்னா சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு சொல்லிண்டாக்கமே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்ப டவுட் கேட்க வாக்குஞ்சாரா. வசுதேவருக்கு ஸ்ரீகிருஷ்ணனை திரும்ப கிடைச்சது எப்படி? ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜித்தோடு தம்பியான பிரசேனனை தேடிண்டு எங்க எல்லாமாக்கும் சுட்டி திரிஞ்சு நடந்தது அப்படின்னு. ஸ்லோகம் 2. விதினா கேன கஸ்மாச்ச தேவி பாகவதம் ஸ்ருதம்
वसुदेवेन सुमते वदसूद कदामिमां विधिना केन कस्माच्च देवी भागवतं श्रुतं वसुदेवेन सुमते वद सूदा கதாமிமாம். ஹே சூதா, இந்த கதைய எங்களுக்கு சொல்லித்தாருங்கோ. ஏது விதி அனுசரிச்சிட்டாக்கும் என்னத்துக்காக்கும் ஸ்ரீ தேவி பாகவதத்தை வசுதேவர் கேட்டது. தேவி பாகவதம் அப்படிங்கிற அந்த புராணத்தை வசுதேவர் காது கொடுத்து கேட்டார். അതിനോട് വിധി സിസ്റ്റം എന്നവാക്കും, എന്നத்துக்காக்கும் இந்த தேவி பாகவதத்தை வசுதேவர் கேட்டார் அப்படின்னெல்லாம் முனிகள் சூதன் கிட்ட கேட்கறதையாக்கும் பார்க்கிறோம். இந்த 2 ஸ்லோகத்துல முனிகள் சூதன் கிட்ட டவுட் கேட்கறதையாக்கும் பார்த்தோம். ஸ்லோகம் 3. சூத உவாஜா. சூதன் பதில் சொல்றார். சத்ராஜித் போஜவம்சியோ துவாரவத்யாம் சுகம் வசன் சூரியஸ்யாராதனேயத்தோ பக்தஸ்ச பரமஸ் சகா. சத்ராஜித் போஜவம்சீயः. சத்ராஜித் போஜவம்சீயோ துவாரவத்யாம் சுகம் வசன் சூரியஸ்ய ஆராதனே சூரியஸ்யாராதனே யத் தோ யத்தோ பக்தஹ ச பக்தஸ்ச பரமஹ சகா. சத்ராஜித் போஜவம்சீயோ துவாரவத்யாம் சுகம் வசன் சூரியஸ்யாராதனே யத்தோ பக்தஸ்ச പരമസഗാ. ഭോജവംശത്തില് ജനിച്ച സത്രാജിത്ത് ദ്വാരകയിലെ ഭോജവംശത്തിലെ இருக்கிற സത്രാജിത്ത് സൗഖ്യത്തോടു കൂടിയിട്ട് വാഴற കാലഘട്ടം. സത്രാജിത്തോട് தேவதை அப்படின்னு பார்த்தானா சூரியனுக்கும். சூரியனை சத்ராஜித்து எப்பப்பாரு பூജിச்சுണ്ടേ இருப்பார். സൂര്യനെ മിത്രമായിട്ട് ഭാവിച്ച് ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പൂജിപ്പാർ സത്രാജിത്ത്. சூரியனை ஆராதிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்கும் சத்ராஜித்துக்கு. சூரியனோடு பக்தனும் உத்தமமான மித்திரவுமாக்கும் சத்ராஜித். ശ്ലോകം 4. ആദകാലേന കിയദാ പ്രസന്ന സവിതാ ഭവത് സ്വലോകം ദർശയാമാസ തദ്ഭക്ത്യാ പ്രണയേന ജാ. ആദകാലേന കിയദാ പ്രസന്നഃ സവിതാ അഭവത് സ്വലോകം ദർശയാം ആസ തത് ഭക്ത്യാ പ്രണയേന ച. ആദകാലേന കിയദാ
പ്രസന്ന സവിതാ ഭവ സ്വലോകം ദർശയാമാസ തദ്ഭക്ത്യാ പ്രണയേനജാ. ரொம்ப காலம் இப்படி சூரியனை பூஜிச்சு பூஜிச்சு பக்தியோடும் பிரேமத்தோடும் கூடிட்டு சத்ராஜித்து வாழ்ந்தார். அதுல இந்த சூரியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. சூரியன் சந்தோஷத்தோடு கூடிட்டு சத்ராஜித்தை கூட்டிட்டு போய் தன்னோடு சூரிய லோகத்தை காட்டி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுறது. சவிதா அப்படின்னாக்கா, சவிதாவு அப்படின்னா சூரியன். சூரியன் தன்னோடு உலகத்தை, சூரிய லோகத்தை சத்ராஜித்துக்கு காட்டி கொடுத்தார். சத்ராஜித்து சூரியன் கிட்ட சொல்றார், மித்திரமாக்குவே. அதே மாதிரி பக்தியோடு கூடிட்டு பூஜிச்சுண்டல்லவோ இருக்கார். அப்ப அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, எனக்கு சூரிய பகவானே உங்களோடு அந்த உலகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னு. அப்போ சூரிய பகவான் சத்ராஜித்தை தன்னோடு அந்த சூரிய லோகத்துக்கு கூட்டிட்டு போய் சூரிய லோகத்தை காட்டி கொடுத்தார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 5. தஸ்மை ப்ரீதச்ச பகவான் ஸ்யமந்தகமணிம் ததௌ சதம் பிப்ரன்மணிம் கண்டே द्वारकामाजगामः. तस्मै प्रीदः च प्रीदश्च भगवान् स्यमन्दकमणिं ददौ सः तं बिभ्रन् मणिं खण्डे द्वारकाम् अजगामः. तस्मै प्रीदश्च भगवान् स्यमन्दकमणिं ददौ सदं बिभ्रन्मणिं कण्डे द्वारकामाजगामः. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சூரிய பகவான் சூரிய மண்டலத்துல சத்ராஜித்தை கூட்டிட்டு போய் சூரிய மண்டலத்தை ஃபுல்லா சுற்றி கறங்கி காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சத்ராஜித்து திரும்பி மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வர நேரத்துல சத்ராஜித்துக்கு சூரியன் ஒரு கிஃப்ட் கொடுத்தார். என்னவாக்கும் கிஃப்ட் அப்படின்னாக்கா, அழகா சூரியன மாதிரி ஜொலிக்கிற ஒரு மணி. அதனோட பேராக்கும் செமந்தக மணி. ஆதித்ய பகவான் சத்ராஜித்துக்கு செமந்தக மணிய கிஃப்ட் ஆயிட்டு கொடுத்தார். இங்க வந்துட்டு நீ திரும்பி போறத என்னோட ஒரு அன்பளிப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடுகளுக்கெல்லாம் அதிதிகள் வரத்த அவ திரும்பி போறத நம்ம அவளுக்கு வெத்தலைவாக்கு பழமெல்லாம் வச்சு கொடுத்து ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புவோமே, அந்த மாதிரி. அப்படி அந்த சத்ராஜித் என்ன பண்ணினார், அந்த மணிய, அந்த செமந்தக மணிய கழுத்துல போட்டுண்டார். கழுத்துல போட்டுண்டு துவாரகைக்கு திரும்பி வந்தார். அதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லுறது. ஸ்லோகம் 6. दृष्ट्वा तं तेजसा भ्रान्ता मत्वादित्यं पुरौगसा कृष्णमूजो समभ्येत्य सुधर्मायामवस्थितम्. दृष्ट्वा तं तेजसा भ्रान्ता मत् आदित्यं पुर औगसः
கிருஷ்ணம் ஊஜுஹு சமப்யேத்ய சுதர்மாயாம் அவஸ்திதம் திருஷ்ட்வா தம் தேஜசா ப்ராந்தா மத்வாதித்யம் புரௌகசா கிருஷ்ணமூஜு சமப்யேத்ய சுதர்மாயாமவஸ்திதம். செமந்தகமணிய கழுத்துல போட்டுண்டு துவாரகைக்கு திரும்பி வர சத்ராஜித்து, அந்த சத்ராஜித்தோடு அந்த தேஜஸ பார்த்துட்டு சூரியனாக்கும்னு தவறாக நினைச்சுண்டு, அதாக்கு நீங்க பிராந்தா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு நினைக்கிறது புத்தி பிரமம். சத்ராஜித்தோடு கழுத்துல செமந்தகமணிய பார்த்தோன அது சூரியனாக்கும் அப்படின்னு பிரமிச்சு அந்த புறத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் புற ஔகசகா கூட்டங்குட்டமா இருக்கிற புறவாசிகள் எல்லாம் சுதர்மை அப்படிங்கிற அந்த சதஸ்ல துவாரகையில அந்த சதஸுக்கு பேராக்கும் சுதர்மை. அந்த சதஸ்ல வந்திருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனோடு பக்கத்துல போயிட்டு அவளெல்லாம் இப்படி சொன்னா. ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட ஸ்லோகம் 7. ஏஷ ஆயாதி சவிதா தித்ரேச்சுஸ்த்வாம் ஜகத்பதே ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்து தத்வாஜம் பிரஹஸ்யோவாஜ சம்சதி. ஏஷ ஆயாதி சவிதா தித்ருச்சுஹு த்வாம் ஜகத்பதே ஸ்ருத்வா கிருஷ்ணஹ து தத் வாஜம் பிரஹஸ்யஹ உவாஜ சம்சதி. ஏஷ ஆயாதி சவிதா தித்ரேச்சுஸ்த்வாம் ஜகத்பதே ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்து தத்வாஜம் பிரஹஸ்யோவாஜ சம்சதி. ஜகல்பதியாயிருக்கிற கிருஷ்ணா, இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா, உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு சூரிய பகவானே தான் இங்க வந்துட்டு இருக்கார் அப்படின்னு அங்க இருக்கிற புறவாசிகள் எல்லாம் சொன்னதை கேட்டுட்டு புன்னகை பண்ணிண்டு பகவான் அந்த சதசுல இப்படி சொன்னார். ஸ்லோகம் 8. சவிதானைஷ போபாலா சத்ராஜின்மணினா ஜ்வலன் ஸ்யமந்தகேன சாயாதே பாஸ்வதத்தேன பாஸ்வதா. இங்க பாலா அப்படின்னு அர்த்தம் கூப்பிடுறார் பகவான். அறிவில்லாத ஜனங்களே, அறிவில்லாத குழந்தைகளே அப்படின்னு அர்த்தம். பகவான் எல்லாருக்கும் பிதாவாக்குமே, அதனால இங்க குழந்தைகளே அப்படின்னு அந்த புறவாசிகளை பகவான் கூப்பிடுறதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. அது சூரியன் கிடையாது, சத்ராஜித்தாக்கும். அது சத்ராஜித்தோடு கழுத்துல இருக்கிற அந்த செமந்தக மணி அக்கும் சூரியன மாதிரி ஜொலிக்கிறது
சூரியனாக்குமே அந்த மணிய சத்ராஜித்துக்கு கொடுத்திருக்கிறது. நல்ல பவர்ஃபுல்லான மணியாக்கும் அது. அதனால சூரியனை மாதிரி ஜொலிக்கிற அந்த செமந்தக மணிய போட்டுண்டு வந்திருக்கிறது சத்ராஜித்தாக்கும். அந்த சத்ராஜித்து அந்த செமந்தக மணிய கழுத்துல போட்டுண்டு வரதுனாலியாக்கும் அங்கெல்லாம் சூரிய பிரகாசமாயிருக்கு. அல்லாக்கி சூரியன் ஒன்னும் என்ன பார்க்கறதுக்கு வரலை அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்லோகம் 9. ஆதவிப்ரான் சமாஹூய ஸ்வஸ்திவாஜன பூர்வகம் பிராவேசயல் சமப்யர்ச்ய சத்ராஜேத் ஸ்வக்ருஹே மணிம். ஆதவிப்ரான் சமாஹூய ஸ்வஸ்திவாஜன பூர்வகம் பிராவேசயத் சமப்யர்ச்ய சத்ராஜித் ஸ்வக்ருஹே மணிம். ஆதவிப்ரான் சமாஹூய ஸ்வஸ்திவாஜன பூர்வகம் பிராவேசயத் சமப்யர்ச்ய சத்ராஜேத் ஸ்வக்ருஹே மணிம். அங்கேந்து திரும்பின சத்ராஜித்து பிராமணாளையெல்லாம் கூப்பிட்டு வருத்தி சொஸ்தி வதனங்களோடு கூடிட்டு செமந்தகமணிய தன்னோடு கிரகத்துக்குள்ள கொண்டு போய் சூட்சிச்சு வச்சார். சூரியனோடு உலகத்திலேந்து திரும்பி வந்த சத்ராஜித்து பிராமணாளையெல்லாம் கூப்பிட்டு காலெல்லாம் அலம்பி விட்டு பூஜையெல்லாம் பண்ணி அவளுக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவளுக்கு தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி எல்லாவித உபசாரங்களும் பண்ணினதுக்கு அப்புறமா செமந்தகமணிய தன்னோடு கிரகத்துக்குள்ள கொண்டு போய் பத்திரமா சூட்சிச்சு வச்சார். என்னவாக்கும் காரணம், தனக்கு ரொம்ப பிரியப்பட்ட பகவானுக்கும் சூரியன், அந்த சூரிய பகவான் தன்னோட மித்திரமாக்கும். அந்த சூரிய பகவான் சத்ராஜித்த சூரியலோகத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு கிஃப்ட் ஆயிட்டு கொடுத்ததாக்கும் அந்த செமந்தகமணி. இனி இந்த செமந்தகமணி ஆறு கேட்டானாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் சூஷிச்சு வச்சார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒருக்கா விளையாட்டாயிட்டு கேட்டார், அந்த செமந்தகமணியை எனக்கொன்னு தாயேன். എന്നിട്ട് കൂടിയും കൊടുക്കലേ. பகவானுக்கு அபகீர்த்தி உண்டாகிறதுக்கு இந்த செமந்தகமணி காரணமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.